மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்கு பிறகு ஏற்படுகின்ற பக்க விளைவுகள், காம்ப்ளிகேஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன நிகழ்ச்சியிலே நாங்கள் முதல் 2 இருந்து 4 நாட்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை, காம்ப்ளிகேஷனை பற்றி பார்த்தோம். இன்று 5வது நாளிலே இருந்து 2 கிழமை மட்டும் 14 நாட்கள் மட்டும் ஏற்படுகின்ற பிரச்சனையை பார்க்கின்ற போது, முதலாவதாக இந்த மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட ஒரு நபருக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு மீண்டும் மாரடைப்பு ஏற்படலாம். அது மிகவும் முக்கியமானது. மீண்டும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அவருக்கு இறப்பு கூட சம்பவித்த சந்தர்ப்பங்கள் கன இடங்களிலே இருக்கின்றது. என்றபடியினாலே மிக அவதானமாக இருக்க வேண்டும். என்றபடியினாலே தான் நாங்கள் அவரை தொடர்ச்சியாக ஒரு நோயாளியை 6 நாட்களுக்கு வைத்தியசாலையிலே வைத்திருந்துதான் நாங்கள் வெளியிலே செல்ல அனுமதிப்போம், டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். என்றபடியினாலே மீண்டும் அவருக்கு ஒரு மாரடைப்பு வந்த ஒருவருக்கு மீண்டும் அவருக்கு ஒரு முறை மாரடைப்பு வர சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. 2வதாக இந்த மாரடைப்பு ஏற்பட்ட நபருக்கு மீண்டும் நெஞ்சு வலி அல்லது அஞ்சைனா ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் அவருக்கு இந்த மாரடைப்பு வந்த பிற்பாடும் கூட அவருக்கு அந்த முடிவு நாடிகளிலே இருக்கின்ற தடை பிளாக் காரணமாக மீண்டும் மீண்டும் அவருக்கு இந்த நெஞ்சு வலி அல்லது செஸ்ட் பெயின் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. 3வதாக நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றேன், இரத்தம் கட்டிப்படுகின்ற தன்மை, அதை நாங்கள் த்ரோம்போ எம்பாலிசம் என்று சொல்லுவோம். இந்த த்ரோம்போ எம்பாலிசம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் ஒரு இடத்திலே தொடர்ச்சியாக இருக்கின்ற போது அந்த இடங்களிலே இருக்கின்ற நாடிகளிலும் நாளங்களிலும் இந்த இரத்தமானது ஓடாமல் தேங்கி நின்று அதன் பிற்பாடு என்ன செய்கிறது, அந்த இடத்துல இரத்தம் கட்டிப்பட்டு அந்த கட்டிப்பட்ட இரத்தம் மீண்டும் எங்களுடைய இந்த நாடிகளிலும் நாளங்களின் ஊடாக எடுத்து செல்லப்படலாம். அது சுவாசப்பைக்கு எடுத்து செல்லப்படலாம். அதை நாங்கள் பல்மனரி எம்போலிசம் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் இருதயத்துக்குள்ள இப்படி பிரச்சனை ஏற்பட்டு இந்த முடிவுறு நாடிகளை போய் இந்த கட்டிகள், த்ரோம்போ எம்போலிசம் கட்டிகள் போய் தடை செய்து அதன் மூலமாக பாரதூரமான பிரச்சனை, அதாவது சடுதியான மரணம், இந்த சடுதியான மரணம், அதாவது இந்த மாரடைப்பு நோய் ஏற்பட்ட நோயாளி கொஞ்சம் அவர் நோயில இருந்து ரிக்கவர் பண்ணி கொண்டு வருவார், நோயில இருந்து குணமடைந்து கொண்டு வருவார், சடுதியாக உங்களுக்கு செய்தி வரும் அவர் இறந்து விட்டார். அது சில நேரங்களில் நான் சொன்னது போல 5 இருந்து 14 நாட்களுக்கு பிறகு வருகின்ற இந்த த்ரோம்போ எம்போலிசம் மூலமாக கூட இது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது மிக முக்கியமானது. என்னவென்றால் நாங்கள், அதாவது எந்த நோயாளி என்றாலும் அவரை நாங்கள் நடக்க வைக்க வேண்டும், எப்படியாவது அவரை மொபிலைஸ் பண்ண வேண்டும். இயலுமான மட்டும் நடந்து திரிகின்ற போது அவருக்கு எந்த நோயும் குணப்படுத்தக்கூடிய இருக்கு. உதாரணமாக இந்த பார்க்கின்சன் நோயாளிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் மிக மிக மெல்லமாகத்தான் இருக்கின்றார்கள். அவருக்கு அதாவது இந்த உடற்பயிற்சி, சைக்கிளிங் எல்லாம் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் நாங்கள் நடக்கின்ற போதுதான் எங்களுடைய தசைகள் வேலை செய்து அந்த தசைகளுக்குள்ளே இருக்கின்ற நாளங்களில் அந்த தசைகள் அமிழ்த்தி அதன் மூலமாகத்தான் எங்களுடைய ரத்தம் எங்களுடைய இதயத்தை நோக்கி செலுத்தப்படுகிறது, பம்ப் பண்ணப்படுகிறது. எனவே நாங்கள் அசையாமல் கொள்ளாமல் ஒரு இடத்துல இருந்தோம் என்றால் இந்த தசைகளினுடைய தொழிற்பாடு மிகவும் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த தசைகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த நாளங்களிலே இருக்கின்ற இரத்தம் கட்டிப்பட்டு அந்த கட்டிகள் மீண்டும் அந்த நோயாளி நடக்கின்ற போது அது அப்படியே கலண்டு வந்து த்ரோம்போ எம்போலிசமாக வந்து எங்களுடைய சுவாசப்பைக்கோ அல்லது இருதயத்துக்கோ சென்று பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தலாம். எனவே மிக முக்கியமாக இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எந்த விதமான எப்படிப்பட்ட பாரதூரமான நோயாளியா இருந்தாலும், உதாரணமாக நான் முதலிலே கூட சொல்லி இருக்கின்றேன், இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்த நோயாளியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இயலுமான மட்டும் அவரை நாங்கள் மொபிலைஸ் பண்ண வேண்டும். 2வது நாளிலே இருந்தே நாங்கள்
அவரை நாங்கள் நடக்க சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அம்மாமார் இந்த சீசர் மூலமாக சத்திர சிகிச்சை மூலமாக பிள்ளை பெறுகிறார்கள். நாங்கள் காலையிலே சத்திர சிகிச்சை முடிந்தால் அடுத்த நாள் காலையிலைக்கு முதலே நாங்கள் அந்த அம்மாவுக்கு சொல்லுவோம், எழும்பி நடவுங்கள் நடவுங்கள் என்று. இதற்குரிய முக்கிய காரணம், இந்த இரத்த கட்டிகள் உருவாகி எங்களுடைய உயிருக்கு பாரதூரமான ஆபத்தை ஏற்படுத்தாமல் இந்த த்ரோம்போ எம்போலிசத்தை தவிர்ப்பதற்காகத்தான் இதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். இது மிக முக்கியமான. அடுத்ததாக மிக முக்கியமான இன்னும் ஒரு பிரச்சனை என்ன, பக்க விளைவு காம்ப்ளிகேஷன் என்ன உங்களுக்கு தெரியும். எங்களுடைய இருதயத்திலே 2 சோனை அறைகள் 2 இதய வரைகள் இருக்கின்றது. இதில் எங்களுக்கு மிக முக்கியமாக 2 வேல்கள் இருக்கிறது. இருகூர் வேல், முக்கூட்டு வேல் என்று சொல்லுவோம். மைட்ரல் வேல், ட்ரைகாஸ்பிட் வேல் என்று 2 வேல்வுகள். 2 வேல்வ் என்றால் உங்களுக்கு தெரியுமே என்ன, அதாவது நாங்கள் சாதாரணமாக ஒரு வாகனத்தில் இருக்கின்ற டயருக்கு, அதில் அந்த டயர் சில்லுக்கு நாங்கள் இந்த இதை போடுகின்ற போது அங்கே டியூப் இருக்கின்றது. அந்த டியூப்ல ஒரு வேல்வ் இருக்கிறது. வேல்வ் இருக்கிற படியினாலே தான் இந்த டியூபுக்கு இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற காற்று வெளியிலே வராது. அதே போலதான் இந்த சோனை அறைகளுக்கும் இதய வரைகளுக்கும் இடையில இருக்கிற வேல்வுகள் எல்லாம் ஒரு பக்கத்தால தான் ரத்தத்தை போக விடுமே தவிர மற்ற பக்கத்தால ரத்தத்தை போக விடாது. எனவே இந்த வேல்வுகள் பாதிக்கப்படும். அதை நாங்கள் முக்கியமாக மைட்ரல் ரீகஜிடேஷன் என்று சொல்லுவோம். அதாவது இருகூர் வேல் என்ன செய்யும், லீக் ஆகும். அதனூடாக ஒரு பக்கத்திலே மட்டும் ரத்தம் போகாது, 2 பக்கத்திலேயும் ரத்தம் போக வலிக்கிடும். இது பாரதூரமான பிரச்சனை. ஒரு இதயத்தினுடைய முழு செயற்பாட்டு, அதை நாங்கள் சொல்லுவோம், இதயத்தினுடைய செயற்பாட்டை நாங்கள் இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் என்று சொல்லுவோம். உதாரணமாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் படம் பிடித்து பார்க்கின்ற போது, எக்கோ கார்டியோகிராம் செய்து பார்க்கின்ற போது இஎஃப் என்று போட்டிருப்பார்கள். அதை சொல்றது இஜெக்ஷன் ஃபிராக்ஷன். இஎஃப் என்று சாதாரணமாக ஒரு சுகரோகியான ஒருவருக்கு 60 வீதத்திற்கு மேலே இருக்க வேண்டும். 60 வீதத்துக்கு குறைவாக இருந்தால் அவருக்கு அங்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இந்த மைட்ரல் வேல்வ் ரீகஜிடேஷன், அதாவது இருகூர் வேல்வினுடைய இந்த 2 பக்கம் போகின்ற லீக் பண்ணுகின்ற படியினாலே இந்த இஜெக்ஷன் ஃபிராக்ஷன், வெளியிலே செலுத்தப்படுகின்ற இரத்தத்தினுடைய அளவு மிக அதிகமாக குறைபட்டு இதன் மூலமாக உங்களுடைய மற்ற அவயவங்கள், உடலிலே இருக்கிற மற்ற அவயவங்கள் எல்லாம் இரத்த பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த அவயவங்களுடைய ஃபெயிலியர், அந்த அவயவங்களுடைய தொழிற்பாடு இல்லாமல் போய்விடும். இதை நாங்கள் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் என்று சொல்லி கடைசியிலே எங்களுக்கு இறப்பு ஏற்படும். எனவே இந்த 5ஆம் நாளிலே இருந்து 14ஆம் நாள் மட்டும் இந்த மைட்ரல் வேல்வ் ரீகஜிடேஷன் பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்தில் சில நேரங்களிலே மிகவும் முக்கியமாக எங்களுடைய சோனை அறைகள் இந்த ஹார்ட் அட்டாக் அல்லது இந்த மாரடைப்பு ஏற்படுறபடினாலே அங்கு இருக்கின்ற தசைகள் எல்லாம் இறந்து, இருதய தசைகள் இறந்து என்ன செய்யலாம், சில நேரங்களில் அப்படியே இந்த சோனை அறைகள் விரிவடைந்து வெடிக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட இருக்கின்றது. அதை நாங்கள் வென்ட்ரிகுலர் ரப்சர் என்று சொல்லி உடனடியாகவே மரணம் ஏற்படும். அது எந்த பெரிய இடமாகவோ, எந்த பெரிய நாடாகவோ, எந்த பெரிய சென்டராகவோ இருக்கலாம் என்றாலும் உடனடியாகவே இறப்பு ஏற்படும். அதாவது இந்த சோனை அறைகளில் இருக்கின்ற இருதய தசைகள் இறந்து அதன் மூலமாக இந்த இருதயம் வீக்கம் அடைந்து அப்படியே வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அல்ல பெல் சைன் அமர்த்தி இதை எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தொடர்புகள் வேணுமாக இருந்தால் 0094 77 35 62 45 தொடர்பு கொள்ள முடியும். மிறந்திருக்கின்றதனால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.